வணக்கம். நேத்து ஒரு டோஜி பேட்டர்ன் கேண்டலோட டே சார்ட்ல நிஃப்டி க்ளோஸ் ஆயிருந்தது. அதாவது இன்க்ரீஸ் ஆகி அந்த லெவல் ரெக்கார்ட் ஹைய உடைச்சு சஸ்டெயின் ஆகாம க்ளோஸ் ஆச்சு. ஒரு இன்டெசிசிவ் பேட்டர்ன். அதாவது இந்த டோஜின்றது என்னன்னா, ஓப்பன் ஆகுற பிரைஸுக்கு நியர்லியே க்ளோஸ் ஆகும்போது டோஜி கேண்டல் ஃபார்ம் ஆகும். ஸோ அது போலவே இன்னைக்கும் ஒரு இன்டெசிசிவ் பேட்டர்ன். இன்னைக்கு என்னன்னா, நேத்தியோட லோவை இன்னைக்கு உடைச்சிருக்கு. நேத்தியோட ஹை ரெக்கார்ட் ஹை இன்னைக்கு பிரேக் ஆகல. இந்த 2 விஷயம் நிஃப்டியில நடந்திருக்கு. 22,500க்கு பிலோல முடிஞ்சிருக்கு. அதே போல இன்னியோட லோ வந்து பார்த்தீங்கன்னா, 22,400ன்ற சப்போர்ட்ட உடைச்சிருக்கு. ஸோ நாளைக்கு 22,400க்கு கீழ ஒரு 10, 15 மினிட்ஸ் நாளைக்கு காலையில ட்ரேட் ஆனா, ட்ரெண்ட் இன்னும் வீக் ஆகுறதுக்கும், ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்த லெவல் அதாவது கடந்த 28 மார்ச்சோட லோ 22,163. இதுதான் வந்து அ வரப்போற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனுக்கான சப்போர்ட் ஜோனா நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி. நேத்து பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்தது. நிஃப்டி டோஜி கேண்டலா இருந்தும், பேங்க் நிஃப்டி வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாவே முடிஞ்சது. 47,646 நேத்தியோட ஹை. அந்த ஹைய இன்னைக்கு உடைச்சு, அதாவது கடந்த ஒரு 2, 3 வீக்ஸோட ஹைய உடைச்சு இன்னைக்கு வால்யூம் ரைஸ் ஆயிருக்கு. அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, 47,000ன்றது சப்போர்ட்டாவும், 48,000ன்றது ரெசிஸ்டன்ஸ் லெவலாவும் பேங்க் நிஃப்டில பார்க்கலாம். 47க்கு பிலோ உடையாம, 48ம் கிராஸ் ஆகாம ட்ரெண்ட் வந்து இந்த 47 to 48க்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட், ஒரு கன்சாலிடேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு பிராட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் நேத்தியோட போஸ்ட் மார்க்கெட்டில் சொன்ன அதே விஷயம் தான். மறுபடியும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் ரெக்கவரி நடந்திருக்கு. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தால் மிட் கேப்லேயும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லையும் பையிங் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிராட் மார்க்கெட்டில் இன்னியோட பெர்ஃபார்மன்ஸ் அதான் காட்டுது. ஏன்னா நிஃப்டி 50 ஸ்பாட் இண்டெக்ஸ் நியூட்ரலில் க்ளோஸ் ஆகிருக்கு. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பு மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, ஐடி ஸ்டாக்ஸில் இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இல்லை அப்படின்னாலும் 0.7, 0.6% கிட்ட இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. முக்கியமாக அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, சிட்டி ரேட்டிங் ஏஜென்சி ஐடி ஸ்டாக்ஸோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறது. ஸோ இது ஒரு முக்கியமான காரணமாக நம்ம பார்க்கலாம். ஸோ செக்டாரில் இன்றைக்கி கிட்டத்தட்ட மோர் தென் 1.5%க்கு மேலே 2 செக்டார் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நேற்று நம்ம பார்த்த மீடியா செக்டார் இன்றைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி. அதுக்கு அடுத்தபடியாக கன்சியூமர் டூரபிள்ஸ். கன்சியூமர் டூரபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாப் செக்டோரல் கெய்னராக க்ளோஸ் ஆகிருக்கு. முதல் இடத்துல அதிகமாக இன்க்ரீஸ் ஆன இண்டெக்ஸில். அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, டிக்சன், கிராம்ப்டன், வோல்டாஸ், கஜாரியா செராமிக்ஸ், ப்ளூ ஸ்டார். அதாவது இந்த கம்பெனியெல்லாம் நம்ம கேள்விப்படும்போது ஒரு ஞாபகம் வரும். அதாவது இந்த சம்மருக்கான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸில் தான் இன்றைக்கி பையிங் வந்திருக்கு. ஆம்பர் என்டர்பிரைசஸ், வேர்ல்பூல், ப்ளூ ஸ்டார், வோல்டாஸ், கிராம்ப்டன், டிக்சன் இது எல்லாமே இன்றைக்கி கன்சியூமர் டியூரபிள்ஸில் முன்னணியில் இன்றைக்கி டாப் கெய்னராக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2வது இடத்துல மீடியா இண்டெக்ஸ். மெட்டல் செக்டார், ரியல்டி செக்டார் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் ரியல்டி, ஆட்டோ 1%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் ஆட்டோ செக்டார் நேத்தி, அதாவது மார்ச் மந்தோட ஆட்டோ சேல்ஸ் நேத்தி வந்தது. பட் ஆனால் நேற்று சர்வைவ் ஆகலை, நெகட்டிவாகவே க்ளோஸ் ஆச்சு, ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். பட் ஆனால் இன்னைக்கு ரெக்கவர் ஆகிருக்கு ஆட்டோ செக்டார். செக்டார் பேசிஸில் பார்க்கும்போது ரியல்ட்டியில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. மோர் தென் 4%க்கு மேலே இன்றைக்கி ரைஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டல் இன்றைக்கி. 2வது இடத்துல ஓபராய் ரிலேட்டி, ப்ரெஸ்டீஜ் இந்த 2 ஸ்டாக்கும் 3%க்கு மேலே இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நேற்று இன்க்ரீஸ் ஆகிருந்த டிஎல்எஃப் இன்றைக்கி 1% ஃபால் ஆகிருக்கு. ஐடி செக்டாரில் 3 ஸ்டாக்கை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. கோஃபோர்ஜ் மட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சைட், மோர் தென் 1% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. பட் இதை தவிர மற்ற எல்லா ஸ்டாக்குமே கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. எம்பாசிஸ், எல்என்டி இன்ஃபோடெக் மைண்ட்ரி 0.5% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இன்றைக்கி ஐடியில் டாப் லூசர் எஸ்எல் டெக்னாலஜி மோர் தென் 1.5% இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆட்டோ செக்டாரில் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இன்றைக்கி பாசிட்டிவாக மோர் தென் 1% ஒரு பாசிட்டிவ் அப்சைட் மொமெண்டம். ஸோ மறுபடியும் ஆல் டைம் ஹையை உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பஜாஜ் ஆட்டோ, பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், போஷ் லிமிடெட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஆட்டோ செக்டாரில் இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் சைட்.
ஹீரோ மோட்டார் டாப் லூசராக 2% கிட்ட இன்றைக்கி இறங்கியிருக்கு. இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக நம்ம பார்க்கலாம். மெட்டலில் 2 ஸ்டாக்கை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் இன்றைக்கி டாப் கெய்னர் மெட்டலில் செயில் மோர் தென் 5% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லார்ஜ் புல்லிஷ் கேண்டல். கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி 150 டச் பண்ணியிருந்தது. அந்த லெவலில் உடச்சி இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் மோர் தென் மந்த்லி ஹையை உடச்சி இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2வது இடத்துல டாப் கெய்னரில் வேதாந்தா இன்றைக்கி மெட்டலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கு. டெக்னிக்கலாகவும் ஒரு பிரேக் அவுட். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கடந்த மார்ச் 2023 1 இயர் ஹையை உடச்சி இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 52 வீக் ஹைக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகி 4% இன்றைக்கி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அடுத்த இடத்துல ஏபிஎல் அப்போலோ, இந்துஸ்தான் ஜிங்க், நால்கோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மொமெண்டம். ஆயில் அண்ட் கேஸில் ஆயில் இந்தியா இன்றைக்கி டாப் கெய்னராக 6%க்கு மேலே இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டல். ஆக்சுவலாக இதில் என்னென்னா கவனிக்கக்கூடியது, நேத்தியோட ஹை 647 இன்றைக்கி பிரேக் ஆகலை. பட் ஆனால் க்ளோசிங் பேசிஸில் பார்க்கும்போது இன்றைக்கி ஆயில் இந்தியா 6%, கேஸ்ட்ரால் இந்தியா, இந்துஸ்தான் பெட்ரோலியம் 3%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடியது, கடந்த அக்டோபருக்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவலில் க்ரூட் ஆயில், அதாவது WTI க்ரூட் ஆயில்னு சொல்லுவோம், யூஎஸ் ஆயில் அக்டோபருக்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவலில் இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸு, ஆயில் ரிஃபைனரி ஸ்டாக்ஸு க்ரூட் ஆயிலோட ரேலியில் இம்பேக்ட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் இப்போ நியர் டேர்முக்கு நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக்ஸு. மேபி ரிஃபைனரி ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸு இறங்க வாய்ப்பு இருக்குது. மீடியாவில் சரிகமா 5%, ஜி என்டர்டைன்மெண்ட் 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கன்சியூமரில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டிக்சன் முதல் இடத்துல இருக்குது. ஸ்மால் கேப்பில் டான்லா பிளாட்ஃபார்ம் 10%க்கு மேலே இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம் இன்றைக்கி டான்லாவில். என்சிசி, கேம்ஸு, ரெட்டிங்டன், டேட்டா பேட்டர்ன்ஸ், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், டாடா இன்வெஸ்ட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் 5%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜெஃப்ரீஸோட ரேட்டிங் அப்கிரேட் இன்றைக்கி டிக்சன், அதே போல் டேட்டா பேட்டர்ன்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மொமெண்டம் இருந்தது. இதை தவிர இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நியூஸ் இருக்குது, லைவ் மார்க்கெட்டில் என்னென்ன நியூஸ்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மிட் கேப்பில் முதல் இடத்துல இருக்கிற ஸ்டாக்கு ஏபிஎஃப்ஆர், ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல். அக்விசிஷனுக்கான அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறது ஒரு முக்கியமான ரீசன். ஓப்பனிங்லேயே 10% அப்பர் ஃபீஸோட ஓப்பன் ஆன ஏபிஎஃப்ஆர்எல் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 247.50 வரைக்கும் ஹை போயிட்டு டே ஹைலேருந்து 10 ரூபா இறங்கினாலும் 12% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அடுத்தது ஏபி கேபிட்டல். ஏபிஎஃப்ஆர்எலோட ரேலி ஒரு பக்கம் இருந்தாலும் ரேட்டிங் ஏஜென்சிஸோட ரேட்டிங், முக்கியமாக மொக்கோயரி வந்து பார்த்திங்கன்னா 230 ரூபா டார்கெட் அசைன் பண்ணியிருக்கிறாங்க ஏபி கேபிட்டலுக்கு. அது ஒரு முக்கியமான ரீசன். இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் இந்த ஸ்டாக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கடந்த 2017க்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவலில் ஏபி கேபிட்டல் உடைச்சிருக்கு. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். எஸ்ஜேவிஎன் 5%, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட 4%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏபிஎஃப்ஆர்எல் 30 மடங்கு ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது டாடா டெக்னாலஜிஸ் 4%, மேன்கைண்ட் ஃபார்மா அவங்களோட அசட் லேண்ட் சேலுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருந்தது. மேன்கைண்ட் ஃபார்மாவுக்கு ஒரு பாசிட்டிவ். இன்றைக்கி 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ஸ்டாக்கு. ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டலோட வால்யூமும் ரைஸ் ஆகிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிஸ்னஸ் அப்டேட்டோட இம்பேக்ட் இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் இந்த ஸ்டாக்கு. கடந்த பிப்ரவரி 9க்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவலில் இன்றைக்கி உடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாமே இன்றைக்கி மிட் கேப்பில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருந்த ஸ்டாக்ஸ். இன்னொரு பக்கம் வோடஃபோன் ஐடியா சப்ஸ்கிரைபர் டேட்டா நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தது. இன்றைக்கி டாப் லூசராக 4% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. அதே போல் இண்டஸ் டவர் 3% இறங்கியிருக்கு. ஆல்கம், கிளான் ஃபார்மா, ஆரோ ஃபார்மா, லூபின் இந்த ஸ்டாக்ஸ்லாம் அப் டு 1% வரைக்கும் இன்றைக்கி மிட் கேப்பில் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்தது நிஃப்டி 50. நிஃப்டி 50ல் டாடா கன்சூமர் முதல் இடத்துல இன்றைக்கி டாப் கெய்னராக க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு எஃப்எம்சிஜி ஸ்டாக்கு நிஃப்டி 50ல் முதல் இடத்துல இருக்கிறது முக்கியமாக மேபி நியூஸ் இம்பேக்ட் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம். டாடா கன்சூமர் வால்யூமும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வால்யூம் இன்றைக்கி ரீஸ் ஆகிருக்கு. ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, பிபிசிஎல், பஜாஜ் ஆட்டோ இந்த 3 ஸ்டாக்கும் 2%க்கு மேலே முதல் இடத்துல இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் கோடக் மஹிந்திரா பேங்க், எஸ்சிஎல் டெக்னாலஜி, ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், இன்ஃபோசிஸ்
இந்த ஸ்டாக்ஸ்லாம் அப் டு 1% வரைக்கும் இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. ஏபிஎஃப்ஆர்எல்லோட வால்யூம் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு அப்நார்மல் வால்யூம்னு கூட சொல்லலாம். அதே போல் ஏபி கேபிட்டல் 16%ம் டிசிஎன்எஸ் பிராண்டை வந்து ஏபிஎஃப்ஆர்எல் அக்வயர் பண்ணுறதுக்கான நியூஸு. டிசிஎன்எஸும் 16 மடங்கு ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை தவிர செஞ்சுரி பிளை 12 மடங்கு ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்க்ரீஸ் ஆகி 1% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. டான்லா பிளாட்ஃபார்ம் 9 மடங்கு ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் இன்றைக்கி நேத்தியோட பாசிட்டிவ் ட்ரெண்ட் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் நிஃப்டி பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் வைஸ் இன்றைக்கி ஒரு நியூட்ரலோட க்ளோஸ் ஆகிருக்கு. பட் 22,400க்கு கீழே 10 நிமிஷத்துக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்டு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்காகவும் மாறுறதுக்கான வாய்ப்பும் டெக்னிக்கலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட் லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு யூடியூப் சேனல். தமிழ் ஷேர் மார்க்கெட் சிடிஏ என்ற நேமில் இருக்குது. ஸோ நீங்கள் தமிழ் ஷேர் மார்க்கெட் சிடிஏ என்ற நேமை யூடியூப்பில் சர்ச் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு வாரமும் நடக்கிற வெபினார் ட்ரைனிங் செஷன் நீங்கள் கலந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.